டாக்டர் சிவகடாட்சம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வருவதற்கு என்ன காரணம் இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியவர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையில் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் SIET காலேஜ் என்று சொல்லுகிறோமே, அந்த கல்லூரியிலே நடந்த பட்டிமண்டபத்தில் அவருடைய தலைமையிலே நான் பேசியிருக்கிறேன். நான் வழக்கறிஞராக இருந்த போது அப்பொழுது எனக்கு இன்னும் 7 வயது கம்மியாக இருந்தது, அவருக்கும் 7 வயது கம்மியாக இருந்திருக்கும். அதாவது 70 வயது அப்பொழுது அவருக்கு. ஆனால் இன்றைக்கு அவரை உள்ளே அழைத்து கொண்டு வருகிற போது நிகழ்ச்சி தொகுப்பாளர், நீங்களெல்லாம் எழுந்து நின்று கரவொலி எழுப்புங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டார். நாம் எழுந்து நின்று கரவொலி எழுப்பினோம். ஆனால் அன்றைக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லாமலேயே திரு சாலமன் பாப்பையா அவர்கள் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைகிற போது ஒரு 3000 கல்லூரி மாணாக்கர்கள் எழுந்து கைதட்டினார்கள். பாருங்கள், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. காரணம், நான் அவரை விட 20 வயது இளையவன். அதாவது பட்டிமண்டபத்திலே ஒரு பேச்சாளனாக இருப்பவன் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை பேச்சாளர்களுக்கு, அது தமிழ் பேச்சாளர்களுக்கு கொண்டு வந்தவர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மருத்துவர் சிவகடாட்சம் அவர்கள் ஐயா அவர்களை பாராட்டி பேசுவார். எவ்வளவோ பேர் நீதிமன்றத்தில் நடுவராக இருப்பாங்க, அது பாதி நடக்கும்போதே தெரியும் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. நம்ம ஐயா நடுவராக இருக்கும்போது ஒருத்தர் பேசும்போதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த எந்த பகுதியில் இருக்காங்களோ அவங்களுக்கே தெரியாது இவர் கடைசியில் என்ன முடிவு சொல்ல போறாருன்னு. ஆனா இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து யாருமே அவர் சொன்ன முடிவு இப்படி மாத்தி சொல்லியிருக்கலான்னு இதுவரைக்கும் யாரும் வெளியில கூட டிஸ்கஸ் பண்ணி கேட்டதில்லை. ஸோ அந்த அளவு ஒரு உயர்ந்த அறிஞராக இருப்பதினால்தான் இவர் நீதியரசர் சொன்ன மாதிரி இவர் பல்முகங்கள் உடையவர். என்ன பட்டிமன்றங்களை பற்றிய பட்டிமன்றமா அப்படின்னா என்ன 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 என்ற கேள்வி எல்லார் மனத்திலேயும் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இது இந்த SS இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தை சார்ந்தோர்கள் இருக்கிறார்களே, அவங்க செய்திருக்கிற வேலை இது. எப்படியாவது பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த பட்டிமன்றங்களை பற்றிய ஒரு விசாரணை நடத்தி விட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட இதை செய்திருக்கிறாங்க. என்ன சுருக்கமா சொல்றதாக இருந்தா என்ன, பட்டிமன்றம் ரொம்ப முன்னாடியே தோன்றிய ஒரு விஷயம். இது ரொம்ப பழைய காலம், சங்க காலத்திலேயே தோன்றிருச்சு அப்படின்னு சங்க காலத்தில் சொல்றாங்க. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகளின் பட்டிமன்றம் அது. இப்போ பட்டிமன்றங்கள் சிரித்து மகிழ்வதற்கா, சிந்தனையை தூண்டுவதற்கா, எதற்காக பட்டிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை இங்கே அரங்கேற்ற இருக்கிறோம் என்று சொல்லி, இப்போது பட்டிமன்றங்கள் சிரித்து மகிழவே என்ற அணி தொடங்குகிறது. இன்றைக்கு 4 தலைமுறையின் நாயகன் தலைமையில் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பை இங்கே பட்டிமன்ற கருப்பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே பட்டிமன்றங்கள் சிரித்து மகிழத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இப்ப நிறைய பேர் பட்டிமன்றம் முடிஞ்சு வெளியே போன உடனே சரி வரும்போதே பாருங்களேன் எத்தனை பேர் நோட்டும் பேனாவோட உள்ள வந்துக்கிறோம். ஆமா, அப்படிதான் நீங்க நோட்டும் பேனாவும் எடுத்து வந்தா நாங்க எழுதுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவோமா என்ன? ஒண்ணுமே சொல்றது இல்லையா? போன பிற்பாடு பட்டிமன்றம் முடிஞ்செல்லாம் வெளியே போன பிற்பாடு நீ எவ்வளோ உன் சைஸ் எத்தனை மூட்டை கருத்து மூட்டை காட்டு பார்ப்போம். யாரும் ஒருத்தர் கேட்கறதில்ல. அப்பா ரொம்ப வருஷமா சிரிக்க முடியாது, இன்னைக்கு தான்ப்பா கலகலன்னு சிரிச்சேன். மகிழ்ச்சியா இருக்குதுப்பா, சந்தோஷமா இருக்குது. அதனால தான் நிறைய பேர் சொல்றான் பாருங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுது, மன அழுத்தமாகுது, ஒரே கவலையா இருக்குது. சரி பட்டிமன்றம் வா போலாம்.
டிவி சேனல்ல வரக்கூடிய ஒரு சீரியல் மாதிரி, நாடகம் மாதிரி, இசைக்கச்சேரி மாதிரி இன்னைக்கு பட்டிமன்றமும் கேட்டு மகிழக்கூடிய ஒரு குதூகலத்தின் பாதைக்கு வந்து விட்டதைத்தான் நாங்கள் சிரித்து மகிழ்வே என்ற கருத்தோடு ஒட்டி பேசுகிறோம். நல்ல தொடக்கம். ஆனா என்ன சொல்லிட்டாரு, அவர் வீட்டையே துன்பம்ன்றாரு. வீட்டில் வந்திருக்காங்களா? அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவார். நல்ல ஒவ்வொரு சேனலும் இதை ஏன் தொடர்ந்து போடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்காரு. வேற எதுக்காகவே அவங்க வராங்க கூட்டத்துக்கு? பாயிண்ட் எடுக்கிறதுக்கா? நோட்ஸை எடுத்துட்டு வர்றாங்க. இங்கே வந்து நோட்டை கொண்டாந்து குறிப்பெடுத்து போய் பரிசு எழுத போறாங்க. இல்லையே, திருவள்ளுவர் மன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த பட்டிமன்றங்கள் எதற்காக? சிரிப்பதற்கா, சிந்திக்க வைப்பதற்கா? படிப்பறிவில்லாத, எழுத படிக்க தெரியாத பாமரனுக்கு கூட கம்பனையும் பாரதியையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையினுடைய வெளிப்பாடு அல்லவா கம்பன் கழகத்தில் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்கள். திருக்குறளை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை அல்லவா திருவள்ளுவர் மன்றத்தில் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்கள். ஐயா, நான் வேணா உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே, நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே அங்க இருந்த ஒருத்தர் உங்களை வந்து கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னார்? சார், ஒரு நிகழ்ச்சியில +2 மாணவர்களுக்கு நீங்க ஒரு செய்தி சொன்னீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளேயே நிக்குது சார் அப்படின்னு சொன்னாரு. அது பெருமையா சார்? உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது சார். பார்த்தாலே சிரிப்பா வருது சார் சொன்னா அது பெருமையா? இப்பெல்லாம் இந்த தலைப்புகளை கோவில் திருவிழாக்கள்ல கூட பேசுறாங்க. தப்புனே சொல்ல முடியாது. ஏன்னா அந்நியன் படத்துல அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு ஒரு பாட்டு வரும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்டங்காக்கா கொண்டக்காரினா இந்த அண்டத்தை எல்லாம் காக்கின்ற கொண்டையை உடைய மீனாட்சி அம்மன் அர்த்தமா. அது கூட பரவாயில்ல. சிவனுக்கு 2 மனைவியா, அந்த வீட்டுல 2 அக்காவா. முருகனுக்கு 2 மனைவியா, அந்த வீட்டுல 2 அக்காவா. விஷ்ணுவுக்கு 2 மனைவியா, அங்க 2 அக்காவா. ரெண்டக்காவா. இந்த பட்டிமன்றத்தை எந்த கோவில் திருவிழால வேணாலும் போடலாம். ஏன்னா இந்த பாட்டுல எல்லா சாமியும் வந்துருச்சு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வீட்டுல உள்ள பெரியவங்களோட முக்கியமான பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திங்கள் முதல் வெள்ளி வரை செல்லமே, சனி ஞாயிறு சூப்பர் சிங்கர், நல்ல நாள் பெரிய நாள்னா பட்டிமன்றம். ஏன் 50 வருடங்களாக உங்களுடைய பட்டிமன்றத்துக்கு நாங்கெல்லாம் வர்றோம்னா, நான் நூலகத்துக்கு போறதில்ல. நீங்க நூலகத்துல படிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நூல்களை எழுதி இருக்கிறீங்க, நீங்க படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் இருக்கிறதுனாலதான் நாங்க இங்க வர்றோம். அடுத்தது அந்த புகைப்படத்தை பாருங்க, சிரித்து மகிழன்னு. யதார்த்தத்துல என்ன நடக்கும்? ஒரு தலைவர் ரசிகர் மேல தோளை வச்சிருப்பாரு, ரசிகர் கைகட்டி இருப்பாரு. இப்ப யார் யாருக்கு ரசிகராக இருக்கிறார் என்பது அந்த புகைப்படத்துல பாருங்க. அதுக்கு காரணம் இந்த பக்கத்துல இருக்கிற புகைப்படம். ராமச்சந்திர சார்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, எப்பெல்லாம் முடியலையோ இங்கிலீஷ்ல பேசிடுவாரு. இன்னைக்கு சொன்னது நிறைய இங்கிலீஷ். லாஃப்டர் இஸ் நாட் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் பட்டிமன்றம். ஒரு தமிழ் பட்டிமன்றத்துல இவ்வளவு இங்கிலீஷ் எதுக்கு? ஏன்னா முடியலைன்னு அர்த்தம். சென்னை ஆச்சே, அதுல கொஞ்சம் சொல்லலாமேன்னு பார்த்தாரு. எது? வீட்டுல பேச முடியாது. இவருக்கு ரிட்டையர் வேற ஆயிட்டாரு, வகுப்புல பேச முடியாது. அதனால இங்க வந்து மேல இருக்கிறவங்க லாஃப்டர் இஸ் நாட் அப்படின்னா, பட்டிமன்றத்துல இவ்வளவு நகைச்சுவை எதுக்கு? நகைச்சுவை தான் ஜாஸ்தியா இருக்கு, சிந்தனையை செய்ய முடியலன்னு தான் நாங்க சொல்றோம். சிந்தனையா பேசினா சார், அமைப்பாளர்களே சொல்லிடுறாங்க சார். கோயில் கும்பாபிஷேகம் தலைப்பு அறிவியலா ஆன்மீகமா, சமுதாய முன்னேற்றத்துக்கு எது வேணும் சார், பக்தி பூர்வமா பேசணும்னு அமைப்பாளர் வந்து ஐயாட்டு சொல்லிடுவாங்க. மேடை ஏறும் போது ஒரு சுத்தி நிக்கும் ஒரு 4 பேரு, சார் ஜோக்கா அடிங்க சார். யோ எப்படியா அறிவியலா ஆன்மீகமால ஜோக்கு இருக்கு சார், நீங்க அடிங்க சார், அறிவியல் ஜோக்கா அடிங்க. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் உண்மை. யதார்த்தத்தை தெரிஞ்சு பேசணும்னா, டயபெட்டிஸ்க்கு வாக்கிங் நல்லதுன்னு சொன்னதுல சிந்தனை இருக்கான். சொன்னவே ரேஷன் கடைக்காரன்.
பட்டிமன்ற ஜோக்காது. இவர் ரேஷன் வாங்க போயிருக்காரு, அவன் சொல்லியிருக்காயா. இப்போ பவர் கட்டு நம்ம போய் ஈபிக்கு போன் பண்றோம், நீங்க அவர் சொல்றாரு பவர் கட்டை பத்தி வருத்தப்படாதீங்க சார், பில்லு கம்மியா போகும் சொன்னா எரிச்சல் வருமா வராதா? இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது இன்றைய நிலைமை எப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோமா, பட்டிமன்றங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஜோக் அடிச்சாதான் சார் கேக்குறான், அதனால நான் ஜோக் அடிப்பேன்னு சொல்லுவது ஒரு படைப்பாளியினுடைய வேலையா? அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை கொடுப்பவன் அல்ல கலைஞன், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பவன் கலைஞன். அடுத்த லெவலுக்கு அவங்களை எடுத்துட்டு போவது ஒரு பேச்சாளருடைய வேலையா?